யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள், என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு. வணக்கம் ஜீவா கேமிங் ஜோன் ஃபேமிலி மெம்பர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம திரும்பி மைண்ட் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த மைண்ட் கிராஃப்ட் பாட்டில் நம்ம ஒரு அயன் ஃபார்ம், அப்புறம் நெதர் போர்ட்டலா அது ஒன்று பார்க்க போகிறோம். ப்ளஸ் அண்ட் ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்ம என்சாயின்மெண்ட் டேபிளும் ரெடி பண்ணிடணும். ஜேஜி டே பார்த்தல நான் எவ்வளோ கற்றுக்கினேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறமா கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? கண்ட்ரோலர் ஒன்று வாங்கியிருக்கோம். ஓகே, இப்போதைக்கு ஸ்ட்ரைட்டாக பேசாமல் கேம் பிளே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த கண்ட்ரோலரு எனக்கு இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி விளையாடின கேம் பிளே. அதுவும் இந்த கண்ட்ரோலர் அவ்வளோவா எனக்கு வரல. இந்த கண்ட்ரோலரில் யூஸ் பண்ணவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. நல்லா இருந்துச்சு, பட் ஆனாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வாரத்துக்கு அப்புறமா நான் கற்றுக்கினேன். அதோட கேம் பிளேவும் சென்டரில் வரும், ஓகேங்களா? அயன் ஃபார்ம் கட்டி முடிச்சுடுவோம் நாங்கள் சொல்லப்போனால். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோட டுட்டோரியல் நம்ம தனியாக போடுவோம், ஓகேங்களா? உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி டே, எங்கடா இருக்க? போல் நம்ம பார்த்தீங்கன்னா இது அங்கே பார்த்தீங்கன்னா வெறும் இந்த லெதர்ஸ் மட்டும் இங்குது. அது இந்த புக் ஷெல்ஃப்க்கு 46 தேவைப்படுது. நான் எப்படியாவது கலெக்ட் பண்ணிவிடுவேன். ஸோ எப்படி இவ்வளோ சீக்கிரம் இந்த கேம் பிளே எல்லாம் கற்றுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ராக்டிஸ் த மேக் மேன் பர்ஃபெக்ட்னு கேட்டுப்பீங்க. ப்ராக்டிஸ் மேக் த மேன் பர்ஃபெக்ட், சாரி. ஓகே, இங்கே நான் சொன்ன மாதிரி போன வீடியோவில் அவன் சொன்னானோ நான் சொன்னானு தெரில. ஆனால் நாங்கள் சொன்ன மாதிரி இந்த இடத்த ஒரு ஸ்டோரேஜ் ரூமாக மாற்றிட்டோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆடு ஃபார்மை ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது போன வீடியோவில் காமிச்சுன்னா இல்லையான்னு தெரில, இந்த வீடியோவில் காமிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ உள்ளு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ, ஓகேங்களா? நான் ஏஎஃப்கே பண்ணுறீங்களா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஆஃப்லைனில் ப்ளே பண்ணுறேன். ஸோ நான் ஏஎஃப்கே பண்ணல, ஆஃப்லைனில் தான் விளாட்றேன். திரும்ப வச்சு சொல்லிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்படி தான் கிடைக்கும். நான் சுகர் கேன்ஸ் கலெக்ட் பண்ணவும், சுகர் கேன்ஸ் மட்டும்தான். அப்புறமா அந்த ப்ளூபெரிஸா எல்லோ பெரிஸோ செரிஸ்ன்னு நினைக்கிறேன், அது கலெக்ட் பண்ண வருவேன். மிச்சப்படி வேறு எதையும் கலெக்ட் பண்ணல. ஓகே, இந்த செஸ்ட் ரூமில் உள்ளே ஃபில் பண்ணி வச்சுருவோம். ஓகே, அடுத்ததாக வேறு எதுவுமே இல்லை. இது வெறும் இந்த செஸ்ட்டுங்க தான். வெறும் அந்த சாண்ட்ஸ் வேணால் போன டைம் கலெக்ட் பண்ண போயிருந்தேன். மிச்சப்படி வேறு எதுவுமே இல்லை. அந்த சுகர் கேன்ஸ் நிறையா இருக்கும். அப்புறமா பேம்பூஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்டாக்ஸு, ஃபுல் செஸ்ட் ஆஃப் இருக்கும். இப்போ நம்ம எங்கே வீர சாகசம் பண்ணி கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நெதருக்கு தான். ஏன்னா நெதர் ஃபோர்ட்ரஸ்ன்னு அந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அதுக்கு நான் ரூட் போட்டேன். அதுவும் நான் ஆஃப்லைனில் முடிச்சிட்டேன். ஸோ ஜேஜி கொஞ்சம் தான் சொல்லி கொடுத்தான். அவன் அதனால தான் முன்னே பேசலை, வாயடிச்சு போய் கிடக்கிறான் பாவம். எப்படா இவ்வளோ சீக்கிரம் நீ எல்லாத்தையும் கற்றுக்கிறேன்னா எனக்கு தெரில. ஹாரர் கேம்ஸில் தான் இப்படின்னு பார்த்தா, நார்மல் கேம்ஸில் இப்படி எல்லாத்தையும் கற்றுக்கணுன்னா என்னோடய வேலையை எப்போ யூஸ் பண்ணுறது நான்? பயம் ஒன்று போடா. ஓகே, இப்போ இங்கேருந்து குச்சி பார்ப்போம், பாருங்களேன். ஓகே, பரவாயில்ல, நான் குச்சிட்டேனே. ஓகே, அந்த கண்ட்ரோலில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைமு. போக போக பழகிடுச்சு, ஈஸியாக இருந்துச்சு. இப்போதைக்கு அங்கங்கே ஒரு சில லேக் இருந்துச்சு, ஏன்னா இது ப்ளூடூத் இது, ஓகேங்களா? ஓகே, ஏய் ஓடாத. இது பேர் என்ன? ரேபிட். ரேபிட், கருப்பு ரேபிட், கருப்பு ஆடு மாட்டி வித்தது. கருப்பு ஆடு கிடையாது, கருப்பு ரேபிட். ஏதோ ஒன்று. ஓகே, இப்போ ரீஸ்பைன் பாயிண்ட் இங்கே செட் பண்ணிவிடுவோம். மேலே குதி. எனக்கு வேறு திரும்ப பயமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வருவாங்க, ஓகேங்களா? நிறைய பேர் வந்தாங்கன்னா போட்டு தள்ளிடுவாங்க. என்கிட்ட கோல்டன் பூட்ஸ் எதுவுமே இல்லை. நான் அப்படியே வெறும் ஒரு ஷீல்டு வச்சு கிளம்புறேன், ஒரு ஸ்வாட் எடுத்துக்கிட்டு. ஓகே, லெட்ஸ் கோ. வேணாம், ஒன்று வாட்டி ஒரு ரீஸ்பைன் பண்ணிட்டு செட் பண்ணிக்கிறேன். ஏன் பயம் ஜாஸ்தியாகுது கைஸ், ஓகேங்களா? ஏன்னா அங்கே நிறைய சம்பவம் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு மட்டும். ஏன் எனக்கே ஸ்கிப் பண்ணி தான் பாதி எடுத்திருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது, ஓகேங்களா? ஓகே,
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டிங் வேர்ல்டுன்னு வருதா, இங்கேயும் நான் வந்து கவர் போட்டேன். கோல்டன் பூட்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து ஒரு கவர் போட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக்லின்ஸ் அவங்க பேர் வந்து சாவடிக்கு வந்துடுறாங்க. ஆமாம் கைஸ். ஸோ நம்ம வந்து ரொம்ப ஹைட்டில் இருக்கோம் வேறு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஏஷியன் டெபிஸ் தேடி போகணுன்னா கூட கஷ்டமாக இருக்க போகுது. ஏன்னா அது வந்து 15 சம்திங் -15 இருக்கும். இப்போ நம்ம வந்து 114 இருக்கோம். 115 கூட வச்சுக்கோங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ வந்து ஒரு 500 blocks தள்ளி பார்த்திங்கன்னா நெதர் ஃபோர்ட்ரஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போதைக்கு நாங்கள் வந்து அங்கே சீக்கிரமாக போய்ட்டு உங்களுக்கு வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா அந்தளவுக்கு லேக் அடிச்சிச்சு. நாங்கள் சீக்கிரமாக போக பாருங்கள் எப்போ திருப்ப முடியாமல் கூட திருப்பினுங்க. நான் வந்து இவனுக்கே கண்ட்ரோல் கொடுத்துட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இவனே வந்து விளையாடி காமிக்கிறான் பாடுறான்னு சொல்லிட்டு வந்தான். நிறையா கண்ட்ரோலர் நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தாலும் மைண்ட் கிராஃப்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணோம். நல்லாவே இருந்துச்சு. ஓகேங்களா? ஓகே விடை இங்கே வந்து என்னான்னு கொஞ்சம் சொல்லுவா. ஸோ கைஸ் இப்போ வந்து சூப்பரான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி செஸ்ட்டை பார்த்துருங்க. ஏன்னா நான் அத்தின் வாட்டி செத்தேன்னா அந்த ஃபுல் ஸ்டோரேஜ் அது ரெக்கார்ட் பண்ணி நான் டிலீட் பண்ணுற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஏன்னா ஸ்டோரேஜ் இல்லைன்னா பார்த்துக்கோங்க. வெறும் அதுதான். இல்லைன்னா இந்த ஸ்டோரேஜ் சிஸ்டம் என்னென்ன வந்துச்சு நல்லா காமிச்சிருந்துப்பேன். ஓகேங்களா? ஓகே, இங்கே பார்த்துக்கங்க என்னென்ன பொருளுக்குதுன்னு. இது இந்த நெதர் ஃபோர்ட்ரஸ்லேருந்து எடுத்த பொருளுங்க. ஒரு சில பொருளுங்க வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும், மிச்சது எல்லாமே நெதர் ஃபோர்ட்ரஸ் தான். ஓகேங்களா? அப்புறமா 2 அந்த டெம்ப்ளேட் ஏதோ ஒன்று கிடச்சிருந்துச்சி. டெம்ப்ளேட்டுன்னு தான் நினைக்கிறேன் அது பேர். என்ன டெம்ப்ளேட்டுன்னு தெரில, ஞாபகம் இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்துக்கோங்க. வெறும் இந்த இது நெதர் வாட்ச் எடுத்துருந்தேன். ஓகேங்களா? அதுதான் காமிச்சேன் இப்போது. ஓகே, இந்த ஷீல்டு வச்சிடும். ஏன்னா அந்த ஷீல்டு கொஞ்சம் பாதி டேமேஜ் இருக்குது. இந்த புது ஷீல்டு என்னத்துக்கு எடுத்துன்னு போனால். ஓகே, இது என்ன டெம்ப்ளேட்னு கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு இந்த டெம்ப்ளேட் தான் கிடச்சிச்சு. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறையா பொருள் எனக்கு கிடச்சிருந்தாலும் ஒரு சில பொருள் தேவையில்லாத பொருளுங்க தான் எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா? ஆனாலும் கொஞ்சம் வேஸ்ட்டாக தான் எடுத்தேன். இந்த டெம்ப்ளேட் நான் வந்து எப்படியும் யூஸ் பண்ண போகிறதில்ல. அப்புறமா பார்த்துக்கங்க இது எங்கே எடுத்தேன்னு சொல்லிட்டு. இந்த டெம்ப்ளேட் இங்கே தான் எடுத்தேன். ஓகே, இங்கே வந்து நான் போகலாமா வேணாமான்னு யோசிச்சுனீங்கன்னா ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சைடில் பாருங்கள். ஓகேங்களா? நான் சொல்கிறது கேளுங்க. ஏன்னா இந்த வழியாகவே நான் உருவாக்கிட்டேன். ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்கெலிட்டன்ஸ் வேறு இருந்தாங்க. ரொம்ப சீக்கிரமாக அது க்ரியேட் பண்ணேன். ஓகேங்களா? ஓகே, அப்புறமா வந்து கொஞ்சம் வாட்ஸ், அதாவது நெதர் வாட்ஸ்ன்னு நினைக்கிறேன் அது பேர். அது இங்கேருந்து கிடச்சிச்சு. 2 டைமண்ட்ஸ் கிடச்சிச்சு. ஓகேங்களா? மிச்சப்படி அப்புறமா இன்னொன்று ஒரு ஸ்மித்திங் டெம்ப்ளேட்னு தான் நினைக்கிறேன். அது என்ன டெம்ப்ளேட்னு தெரில, ஆனால் எனக்கு ஒரு டெம்ப்ளேட் கிடச்சிருந்துச்சி. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ நம்ம வந்து வந்துடலாம். ஓகே, அப்போ ஏய் யாரா இவன்? டேய் நெருப்புனா யாரா நீ? ஸ்கெலிட்டன் மாதிரி இருக்க. ஸ்கெலிட்டனோட தம்பி ஆட்டங்குது கைஸ். ஐயோ நெருப்பு கைஸ், நெருப்பு. என்ன கைஸ் பொசுக்குன்னு போட்டு தள்ளிட்டாங்க. பிளேஸ் அவன் பேர். ஓகே, ஸோ திரும்பி நான் வந்து வந்துட்டேன். ஏன்னா ஓகே இப்போ யாரும் இல்லை என்கிட்ட வேறு எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ எல்லாத்தையும் நான் வந்து எடுத்துக்கிட்டு இங்கே மேலே வந்தேன். மேலே வந்து பார்த்தா இங்கே ஒரு பிளேஸ் ராட் வேறு இருந்தான். அவனை போட்டு தள்ளியே தீரணும். ஓகே, அந்த அவன் பேர் என்ன, ஸ்கெலிட்டனோட பிரதர் பார்த்தீங்கன்னா கருப்பு ஸ்கெலிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வரமாட்டான். அந்த ஒரு 2 பிளாக் கீழே வரமாட்டான். 3 பிளாக் இருந்தால் தான் அவனால் வர முடியுது. எனக்கு ஹாப்பி ஆகி போச்சு. சாவுடா, நான் பார்க்குற இவன் வந்து ஆரோ விட மாட்டான் நாட்டுங்க. நல்ல விஷயம். என்கிட்டே ஓவர் ஆக்டிங் போடுறேன். அப்போடா எங்க வெள்ளை கலர் எலும்பு தராங்க, அது போடுறா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இது கீழே வந்து ஒரு விஷயமா வந்தேன். அப்போ தான் எனக்கு இது நடந்துச்சு. லேக் அடித்து செத்து போட்டேன். பத்தாத்துக்கு அவனோட தம்பியும் என் கூட இருந்தான். அவன் கூட இருந்தான், என் கூட இருந்தான்னு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திரும்ப வந்து போயிடலாம். ஓகே, யாரும் வராதிங்களா ப்ளீஸ்ரா. நான் ஃபஸ்ட்டு அடி வாங்கி காலி ஐட்டம் பாதி. ஓகே, இங்கே வந்து ஜாஸ்தி லேக் ஆரம்பிச்சிச்சு. அம்மா கொஞ்சம் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகலை. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஓகே, வந்துருச்சு. ஓகேங்களா? இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா திரும்பி வரும்போது நான் வந்து காலி ஆகக்கூடாது. ஓகே, டே தம்பி ஏன்டா வந்த? டே யாரா டே, நீ ஒயிட் கலர் ஸ்கல்லு தானே நீ? சாவுடா. நீ அடி வாங்கி செத்துக்கோ.
ஓகே அவள் தான் காலி ஆகிட்டான். இப்போ வந்து வேறு எங்கேயாவது எவனாவது இருக்கானான்னு பார்ப்போம். ஓகே ஓகே இந்த பிளேஸ்ன்றவன் வந்துட்டான் இங்கே ஒருத்தன். ஓகே எங்கள் சேஃப்டிக்கு எதுக்கும் இங்கேயும் நான் வந்து பூட்டி வச்சிடுறேன். பூட்டு ஓகே. டேய் என்னடா பார்க்குற நாயே மாட்டினியா நீ? இவன் வந்து என்னத்துக்கு யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜேஜிசெட் எனக்கு சொன்னான். கைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம வந்து ஒரு க்ரியேட் பண்ணுவோம். அது பேர் பார்த்தீங்கன்னா ப்ரூயிங் ஸ்டாண்ட் நினைக்கிறேன். அதுக்கு வந்து இவன் தேவைப்படுவான். இவன் பேர்னா பிளேஸ் ராட் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவைப்படும். அதனால தான் இந்த ப்ரூயிங் ஸ்டாண்டுக்காக தான் இவனை அடிக்க சொன்னேன். இவனும் நல்லபடியாக அடிச்சிட்டான். ஆனால் ஒரு பிளேஸ் ராட் கூட கிடைக்கல. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஆனாலும் இவன் வந்து இப்படிக்கா பார்க்கும்போது தான் இவன் இது க்ளோஸ் பண்ணது தெரிஞ்சிச்சு. ஆனால் இது நான் தானே க்ளோஸ் பண்ணி விட்டேன். ஓகே டேய் வெதர் ஸ்கெலிட்டன், நான் பார்க்குறேன் நல்லா இருக்கியா? அப்படின்னா இவன் பேர் வெதர் ஸ்கெலிட்டனா? ஆமாண்டா, இது நெதர் ஸ்கெலிட்டன் வெதர் ஸ்கெலிட்டன் ஏன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரில. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா 2 பிளேசர் பார்த்துப்பீங்க சைடில் தெரிதா? இவனை அடிக்கிறதுக்கு என்ன முக்கியனுக்கிறான் பாருங்கள். பிளாக் வச்சு ஆடுறான்னா முக்கியன்னு அடிச்சிருந்தான். ஓகே பரவாயில்ல, ஆனாலும் அவன் முடிஞ்ச அளவுக்கு அவன் ட்ரை இஸ் பெஸ்ட். இந்த நேரம் பார்த்து அவன் கண்ட்ரோலர் வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு அடிச்சிருந்தான். ஏன்னா அப்போ அவனுக்கு ஃபஸ்ட் டைம் விளையாடுறதுனால கஷ்டமாகி போச்சு. ஆமாம் கேஸ்டர், அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் விளையாடும் போது ஹலோ வரல அடிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் இருந்தேன். அதான் கையில் அடிச்சிட்டேன். பார்த்தா அவன் என்ன அடிச்சிட்டான். அடித்த உடனே பின்னாடி சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஃபுட் சாப்பிட்டேன். அமுச்சிட்டேன். பின்னாடி இருந்து அவனை தாக்கிட்டான். முதுகில் குத்துறியா நீ என்ன? டேய் போடா இங்கேருந்து. ஐயோயோ சீக்கிரம் தப்பிச்சுக்கிறேன். தப்பித்து விட்டேன். இந்த நேரம் பார்த்து நிறையா லேக் வேறு ஆச்சு. டே இருங்கடாடே எனக்கு கொஞ்சம் ஹெல்த் ஏற்றிக்கிறேன். ஏன்னா இது ஹெல்த் ஏற்றோன்னா சாப்பிட்டேன்னாலே போதுமா? ஜேஜி செட்டு தான் சொன்னான். டேய் எல்லாமே நான் சொன்னேன்னா தான் நீயும் தானே இது நிறையா கற்றுன்னு தானே வந்திருக்க? ஆமாம் கேஸ் நானும் கற்றுன்னு வந்துருக்கேன். ஹி ஐயோ சிரிக்காது. அப்புறமா கைஸ் நம்ம வந்து ஸ்டோரிஸ் எல்லாம் போடலாமான்னு சொல்லுங்கள். ஸ்டோரிஸ்னால் அதாவது கிராணியை பற்றி ஸ்டோரிஸ், நம்ம விளாட்ன எல்லா கேம்ஸோட ஸ்டோரிஸும் போடலாமான்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ஸ்டோரி மாதிரியும் போடுறேன், கேம் ஆஃப் த ஸ்டோரின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த சேனலில் கூட அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே இருங்க ஃபஸ்ட்டு அவன் வந்து போட்டு தள்ளிவிடுவோம். டேய் ஆடா பார்த்துருவோம். டேய் ஓகே அங்கே வேறு ஒரு வெதர் ஸ்கெலிட்டன் சுற்றிக்கிட்டு இருக்கான். எப்பட்றா அவன் பேர் உனக்கு தெரியும்? நீ தானடா அப்போ சொன்ன வெதர் ஸ்கெலிட்டன் அவன் பேர். ஆமாம். ஓகே இப்போ நான் வந்து என்னத்துக்கு போட்டேன்னா வந்து குச்சி வந்துட்டானா என்ன பண்ணுறது? அதே மாதிரி இங்கேயும் போட்டி விட்ருவோம். வந்துட்டானா ஐயோ பயந்தாங்கோலியாவே விட்றா, நான் பயந்தாங்கோலியாவே இருக்கேன். கைஸ் நம்ம வந்து 5th பார்ட்டில் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீடு கொடுக்குறோன்னா நம்ம வந்து 5th பார்ட்டில் தான் இந்த கேமே முடிக்க போகிறோம். எண்டர் ட்ராகன் ஃபைட். ஸோ கைஸ் நம்ம வந்து டைமண்ட் ஆறும் கண்டுபிடிச்சாச்சு. லயன் ஃபார்மும் கட்டிடுவோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா 3வதாக என்சான்மெண்ட் ரூமையும் நம்ம வந்து கட்டிடுவோம். அதுக்கப்புறமா என்சான்மெண்ட்டும் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு அது பேர் கைஸ் நெதர் ரைடா அது வந்து கொஞ்சம் க்ரியேட் பண்ணோம். அது க்ரியேட் பண்ணிட்டாலே கேம் வந்து நம்ம வந்து எண்டர் ட்ராகனை தேடி சாவடிச்சிட்டோம்னாலே போதும், கேம் முடிஞ்சிடும். அதுதான் நம்ம வந்து இன்னும் இருக்குது கேம். ஆனால் பாஸ் ஃபைட்டெல்லாம் இருக்குது. அந்த வெதர் பாஸ்ன்னு நினைக்கிறான். அவனை வந்து முடித்தோம்னா வச்சுக்கேன் நம்ம ஃபோன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 GB ரேமு அப்படின்னா ரெக்கார்டே ஆகாது. இதுக்கே திணறுதுன்னா அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகாது. ஆனால் நான் வந்து போடுவேன் கண்டிப்பாக. ஏன்னா ஃபினிஷ் பண்ணால் பாஸுங்களை ஃபினிஷ் பண்ணி தான் ஆகணும். ஓகே அப்புறமா பார்த்தீங்கன்னா வார்டன். ஸோ அவனோட இடத்துக்கும் போகலாம். அவனோட இடமும் எனக்கு தெரியும். ஸோ சூப்பராக பிளேஸ் ராட் கலெக்ட் பண்ணிட்டேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆமாம் கேஸ் நான் வந்து பிளேஸ் ராட் 1 எடுத்தாச்சு. ஐயோ டே எங்கடா திருட்டு நாய எப்படி பார்க்குறான் பாரு, திருட்டு ராஸ்கல். டேய் திருட்டு ராஸ்கல் உன்னை அடித்து சாவடிக்க முடியுமாண்ணா. ஆனால் அவன் 2 3 HP குறைக்கிறாங்க கைஸ்.
சாவுடா. ஓகே. போட்டு தள்ளின பின்னால் தான் ஒரு மனசு குஷியாகவே இருக்குது. ஓகே, இங்கே எவனாவது இருக்கானா? இல்லை. பிளேஸ் ராட் ஒன்றுக்கு இது எடுத்துப்போம். ஐயோ எவனும் இல்லை. ஓகே, இங்கே மூடிடுவோம். மூடியாச்சு. அங்கேயும் மேலேயும் மூடிடுவோம், ஏன்னா அங்கேருந்து பிளேஸ் ராட் வந்துடுறானுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூடிய சீக்கிரம் எப்படியாவது இந்த லீவ் டைமில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா டே என்னை விட்டாரா டே. ஐயோ ஏங்க அந்த கீழே பிளாக் கலரில் ஹார்ட் காமிக்கிறதுனால எவ்வளோ ஹார்ட் கீதுன்னு கூட எனக்கு தெரில. செத்துட்டுண்ணா. வெதர்டா. என்னதுடா வெதர்டுனா? அவன் சாவடிச்சதை வெதர்டுன்றானுங்க, அவ்வளோதானா கைஸ்? இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திரும்பி அங்கே போயிட்டு தான் கண்டினியூ பண்ணோம். ஓகே, அங்கே வந்து நம்ம 2 பிளேஸ் ராட் எடுத்தோம் இல்லைங்களா? அதாவது இங்கே கையில் கீது. ஓகே, அங்கே ஒருத்தன் இருக்கான், அதுக்கு முன்னாடி இருங்க. இது உடச்சி மேலே வச்சுருவான். அவன் எப்படி 3 பிளாக் வர முடியாதுல்ல. இப்போ என்ன பண்ணுவேன்? டேய் எங்க கைஸ் அவன் இல்லைடா. ஐயோயோ ஓடு, மாட்டின சட்னி தான். அப்பா என்னடா வெதர் ஸ்கெலிட்டன், நான் வந்து என்னடா பார்க்குற? என்ன பார்க்குறப்போ டேய் அவன் கோல் தரான்டா நம்மளுக்கு. அது இப்போதான் உனக்கே தெரியுமா அவன் கோல் தருவான்னு? ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ஒரு சில செட்டப்ஸ் பண்ணி வைத்து என்னை போட்டு தள்ளியிருந்தேன். எனக்கு தெரியும் பிளேஸ் ராட் பார்த்தீங்கன்னா ஒரு இதே நான் பார்த்தேன். அது இன்னும் ஜெயில் மாதிரி போட்டுருந்தாங்க. அதுக்குள்ளே குட்டி பிளேஸ் ராடெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அங்கே போகிறதுக்குள்ளே நிறைய பேர் என்னை போட்டு தள்ளிட்டாங்க. அங்கே அன்லிமிட்டடாக பிளேஸ் ராட் வந்துக்கின்னு இருக்காங்க. அதுதான் நம்ம வந்து இது மைன்கிராஃப்ட் பார்ட் 1ல் ஒரு ஜோம்பி ஸ்பேனர் நினைக்கிறேன். ஸ்பேனர் கைஸ். வெதர் ஸ்கெலுக்கு கூட ஸ்பேனர் இருக்குது கைஸ். ஆமாம், வெதர் ஸ்கெலிட்டனுக்கெல்லாம் ஸ்பேனர் இருக்கும். சாரி, வெதர் ஸ்கெலிட்டன் இல்லை, வெதர் ஸ்கெலிட்டனில் அது பேர்னா பிளேஸ் ராடுக்கெல்லாம் ஸ்பேனர் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஒரு 4 இது கிடச்சிக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு இங்கே வந்து இங்கே 2 அங்கே 2 இருந்துச்சு. கேம் கிராஷ் ஆனதுனால அது 2மே 4மே டிஸ்பேண்ட் ஆகிடுச்சு. இப்போல்லாம் 8 இருந்துக்கும். ஓகே, அங்கே பிடிக்கா க்ளோஸ் பண்ணுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இவன்ட்டான என்ன பண்ணுறது வெதர் ஸ்கெலிட்டன். ஓகே, இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே போகலாம். எவனும் இருக்காதீங்கடா. ஐயோ இருக்கான். ஜே சீக்கிரம் ஓடு, இல்லை அவன் போட்டு சாத்திடுவான். சீக்கிரம். லேக் அடிச்சிச்சுரா. நான் போட்டு தள்ளிட்டேன். யாரா அவன் தான் சோம்பி பிக்லின். ஜோம்பி பிக்லினா? ஜோம்பியாக மாறிடுமா, அவ்வளோதான். மிச்சப்படி வேறு எதுவும் இல்லை. அவ்வளோதானா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ஒன்று ஒரு இதையும் வச்சுட்டு ஒரு 5 இது எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து நிறைய பேர் வந்துக்கினே இருக்காங்க. இவங்களை போட்டு தள்ளிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணேன். 9 ஸ்டாக் வந்துருச்சு. அப்புறமா இதுக்கு மேலே என்கிட்ட சக்தி இல்லைன்னு சொல்லிட்டு ஓட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எங்ககிட்ட சக்தி இல்லை. ஓகே, இப்போ வந்து வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிரும். ஐயோ, ஸோ ஒரு வெதர் ஸ்கெலிட்டன் வந்துட்டான். நான் வந்து பயந்துட்டு திரும்பி ஓட்டு தான் இப்போ வந்தேன். ஏன்னா அவன் நம்மளை கொண்டுடுவான்னு சொல்லிட்டு. அதனால் இங்கேருந்து ஒரு டேட்டிங் வச்சுட்டேன். ஏன்னா ஒருத்தன் வந்து ஸ்பேன் ஆகக்கூடாது. அதுதான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவனை போட்டு சாத்திடுவோம். டேய் வாடா என் மச்சி வாழாக்கா பஜ்ஜின்னு போட்டு தள்ளிட்டேன். கன்றாவது சிரிப்பு. ஓகே, இங்கே எவனும் இல்லைல்ல. ஓகே, எவனும் இல்லை. வாடா டே வெதர் ஸ்கெலிட்டன் போட்டு தள்ளுறா. நம்ம நார்மல் ஸ்கெலிட்டன் வெதர் ஸ்கெலிட்டன் போட்டு சாத்துறாங்க. ஓகே, சாவுடா. அந்த பிளேசர் ஆடியும் போட்டு தள்ளுறா மச்சான். இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன். மச்சானா இப்போ நீ மச்சான் ஆகல.
என்னடா விளாட்ற? எனக்கு புரியவே இல்லை என்ன விளாட்றியோ. ஓகே டேய் நல்லா இருக்கியா? நான் பார்க்குறேன். ஒழுங்கு வாய மூணு அந்த கத்தியை கொடு. தக்காளி கத்தியை கொடுறா. தக்காளி கத்தி கொடுக்கணுமா? தக்காளி கத்தினெல்லாம் இல்லை, நார்மல் அவன் வச்சுன்னு ஸ்டோன் கத்தி. ஏதோ ஒரு கத்தி டைலாக் பேசினீரல்ல, வாய முன்னர் பார்த்தல்ல பயந்துருவான். அவன் எவனாலும் சரி அவன்கிட்ட பயந்து தான். டேமேஜ் ஆன கத்திக்கு ஓவர் ஆக்டிங் ஆகுது. ஓகேஸ், இப்போ வந்து நம்ம வந்து வீட்டுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து தூங்கிட்டேன். நான் தூங்கலை, சாரி, வந்த உடனே வெளியே ஃபுல்லாக இருட்டாச்சு, தூங்கி எழுந்துட்டேன். ஓகே போவோமா? ஏய் இவன் யார்றா இவன்? ஐயோ போவோமா? ஒரு கோலம் எங்கேயும், ஐயோ பூலோகம், ஐயோ செத்தன்டா நான். அப்படிக்காவும் கிரிப்பி இப்படிக்காவும் கிரிப்பி. க்ரீப்பி இல்லை க்ரீப்பர். ஸோ இதுதான் கைஸ் ப்ரூயிங் ஸ்டாண்ட். ஸோ இது க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவை 3 ஸ்டோன். என்கிட்ட 3 ஸ்டோன் க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து அந்த நெதர் வாட்டை வந்து எடுத்துன்னு வந்து இங்கே போட்டாச்சு. ஆனால் இங்கே போட்டுக்க மாட்டேன், நான் வந்து வெளியே போட்டுருவேன். ஏன்னா இப்போ வந்து எங்கள் சார்ஜ் பர்சன்டேஜ் லோ ஆகிடுச்சு. இப்போது ஒரு வாரம் கழிச்சு இப்போ வந்து நம்ம வந்து விளாட்றோம். இப்போ என் கையில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஸ்வாடுக்குச்சு. அது எப்படிறான்னு கேட்டிங்கன்னா இந்த அதிர்ஷ்டமான ஒரு பொருள் வச்சு தான் செஞ்சேன். அதுதான் அயன் ஃபார்ம். ஸோ இதோட டுட்டோரியல் உங்களுக்கு வேணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவே டுட்டோரியல் நாங்கள் போட்டுருவோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இதை தேடி போய்டுவோம். அது பேர்னா அந்த அயன் ஃபார்ம் கிட்ட போகலாம். இருங்க. ஸோ அயன் ஃபார்ம் வந்து நெதர் ரேக் வச்செல்லாம் கட்டியிருக்கோம். காரணம் நோ மோர் ஸ்டோன்ஸ், இதுக்கே போதுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. என்கிட்ட ஒரு 10 ஸ்டாக் இருந்துச்சு. இவன்கிட்ட ட்ரேட் பண்ணி எல்லாமே காலியாகி போச்சு. ஸோ பாருங்கள், இவன் ஒரு ஸ்வாட் விற்கிறான், இவன் ஒரு ஸ்வாட் விற்கிறான், அப்புறமா இவனும் ஒரு ஸ்வாட் விற்றான், அப்புறமா இவனும் ஸ்வாட் விற்கல. நான் அவன்கிட்ட அவ்வளோவா ட்ரேட் பண்ணல. இவன்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் வந்து பிக்கேக்ஸு ஆக்ஸு இது எல்லாத்தையும் இவன்கிட்ட தான் வாங்கினேன். அப்புறமா டைமண்ட் பிக்காக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சூன் இல்லை, ஆனால் அயன் பிக்காக்ஸில் வந்து ஃபார்ச்சூன் இருந்துச்சு. அதுதான் ஃபார்ச்சூன் 2 அயன் பிக்காக்ஸில் ஹாப்பியாக இருந்துச்சு. மேட்டு வந்து டைமண்ட் கிடச்சிச்சுன்னா 2 கிடைக்கும்னு சொல்லி. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அயன் கோலம் சாகிறத உங்களுக்கு காமிக்கல. இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். என்னடா அயன் கோலம் சீக்கிரமா இல்லைனா வியூவர்ஸ் பார்த்துன்னுக்குறாங்க, ரொம்ப நம்பிக்கையாக இருக்காது. ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக்மா பிளாக் வச்சுக்கிறோம். ஏன்னா அந்த பூனைங்க செத்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து த்ரெட்டு கிடைக்கும். த்ரெட்டோ நூலோ ஏதோ ஒன்று அது கிடச்சிச்சின்னா நம்ம அன்லிமிட்டடு ஸ்கேப் ஹோல்டிங் கிடைக்கும். அதுக்கு தான். ஓகே, அதோ ஸ்பேன் ஆகிட்டான் பாருங்க. பார்த்தீங்களா, 1க்கு 2 ஸ்பேன் ஆகிறானுங்க. டெய்லி இப்படி நடக்கிறதுனால தான் இவங்க செத்த பின்னால் 1 minute 30 seconds சம்திங் 30 செகண்ட் ஆன பின்னால் திரும்பி இப்படி 2 கோலமாக சாகிறதுனால நல்லா அயன் கிடைக்குது. வெறும் ஒரு 30 minutesல எனக்கு வந்து 2 ஸ்டாக் கிடச்சிச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஸோ 30 minutes ஆமாங்க, 30 minutesல 2 ஸ்டாக் கிடச்சிச்சு. எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. 15 minutesக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் கிடச்சிருது எப்படி இருந்தாலும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது அடுத்ததாக என்ன கட்டுறதா இருந்தோம். அயன் ஃபார்ம் கட்டியாச்சு, நெதருக்கும் போயாச்சு. அடுத்ததாக வேறுனா அந்த இது என்சாயின்மெண்ட் ரூம் கட்ட போகிறோம். என்சாயின்மெண்ட் ரூம்னா என்னடா? பவர் ஏற்றுறது. பவர்னா இப்போ இந்த ஸ்வாடு, இப்போ நீ ஒருத்தன் அந்த வெதர் ஸ்கெலிட்டன் ஒரு அடி அடிச்சுன்னா வெறும் 10 ஆட் இருக்கவன் 6 ஆட்டுக்கு போயிடுவான். அது நார்மல். அதே என்சாயின்மெண்ட் போட்டினா ஒரே ஷாட்டில் காலி ஆகிடுவான். அதுதான் என்சாயின்மெண்ட். ஓஹோ அப்படியா? அப்படியா, நல்ல விஷயம். என்னதுடா இது 2 டைமண்ட் கேட்குது, கொள்ள காசு அடிக்குது. 2 டைமண்ட் தானடா கேட்ச்சு. அந்த ஸ்மித்திங் டெம்பிள் ஆகிட்ட போய் பார்ப்போம். 9 டைமண்ட் கேட்கும். 9 இல்லை 8 இல்லை 7 டைமண்ட்ஸ் கேட்கும். அவ்வளோ டைமண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்குதா? இல்லையே. நம்ம வந்து நெதர் எடுக்க மாறோம்னா அந்த ஸ்மித்திங் டெம்ப்ளேட் வேறு வேணும். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னு வேறு தெரில. ஸோ நம்ம வந்து ஒரு பேஷன் கூட கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். பக்கத்துலேயே தான் இருக்குது. அதுவும் ஒரு 500 blocks ரைட் சைடில் இருக்குது. இட்ஸ் ஓகே. நம்ம வந்து அடுத்த பாட்டில்
எப்படியாவது அப்கிரேட் ஆகிடுறோம். ப்ளஸ் நம்ம ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக இருக்க போகிறோம். ஓகே, இப்போதைக்கு வந்து என்ஜாய்மெண்ட் ரூமை கட்டிட்டு நம்ம வந்து வீடியோ முடிச்சிரும். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் ப்ரோ சீக்கிரம் இந்த வீடியோ முடிக்க பார்க்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் இந்த சீரியஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம வந்து இமேட் வந்து நம்ம வந்து இது 50 பார்ட்ஸ் எப்படின்னா கம்ப்ளீட் பண்ணுறோம். நம்ம வந்து சீக்கிரமாக எலக்ட்ரா எடுக்கிறோம். அப்புறமா தான் எல்லாமே ஈஸியாக எல்லா ஃபார்மும் ஒன்று விடாமல் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன், டியூட்டோரியல் மாதிரி. ஓகே, மேலும் உங்களுடன் விடைபெறுவது நான் உங்கள் ஜீவா கேமிங் ஜோன். லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. பாய் கைஸ், பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.